ஸ்கூல்ல இந்த பாட்டுக்கே தான் ஆட சொன்னாங்களா? ஆமாக்கா, நீ பாடிக்கிட்டே ஆடி காட்டு. ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். இங்க வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. இங்க வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. பக்கமே பந்து போலக்குள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேணுமே. பக்கமே பந்து போலக்குள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேணுமே. ஏய், கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. எங்கெங்கு தொட்டால் என்ன இழந்தால் அங்கங்கு தொட்டாலும் செய்வதமாக. அங்கங்கள் முழுதும் சந்தங்கள் எழுதும் ஆனந்தம் பெற வேணும் உன் பரிசாக. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கணும். கையோடு போராட்டம் எடுத்து என்னை நெய்யோடு மெய்யாக அழைத்து அஞ்சாறு பின்னங்கள் கொடுத்து அந்த ஆரம்ப பாடத்தை நடத்து. அந்த ஆரம்ப பாடத்தை எப்படி? வாங்க கவிஞரே. உன் கண்களோ கூலிங் பேர், உன் உதடுகளோ கூலிங் மோர், உன் பார்வையோ ஹாட் விஸ்கி, உன் வாய்ஸோ கூல் ஹஸ்கி, உன் சிரிப்போ பிராந்தி. ஐயோ போதுங்க, வாந்தி மேட்டர் தானே? இந்த வர வேணாங்க, குழந்தைங்களா இருக்காங்க. வாந்தி நான் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் வட்டிக்கு தெரிஞ்சா நீ எடுப்ப ரத்த வாந்தி. ஒழுங்கா ஊர் போய் சேர்ற வழிய பாரு. இப்படிங்க முடியும்? எல்லாருக்கும் சோறு இருக்குடா, எருமை மாடுங்களா? அப்படியே 3 வேளை சோறு போடுறோம்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ஏய் போ 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 போ, போதும் போ. ஏய், என்ன ஆர்ன சோத்தை என் தலையில கட்டி விடுற? என்ன ஐயோ, அங்க போய் பாரியா தெரியும். நல்லா சாப்பிடியா? எதுக்கு நம்மள இப்படி தயார் பண்றா? உடம்பு தேத்தியா? தேத்திடுவோம். ஏய் நில்லு, என்ன சோறு புடப்பா இருக்கு? என்ன கேட்டா? என்னடா இது? முட்டைய பார்த்துட்டானே. ஏன் முட்டைய பார்த்தது இல்லையா? டேய், இங்க அடிமையாகி 1 வருஷம் ஆனாதான் நாங்க முட்டை போடுவோம். நீ இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள முட்டையை திருடி திங்கிறியா? டேய், யாரை பார்த்து திருடுன்னு சொன்ன? இதுக்குள்ள முட்டை வச்சது யாரு தெரியுமாடா? அவங்கள பார்த்து கேள்ற. வேணாமா? ஏண்டா மானங்கட்டவனே, நல்ல குடும்பத்துல பிறந்தவன் இப்படி முட்டையை திருடி திம்பானா? டேய், முட்டை திங்கல என்னடா நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம்? இந்தடா ஓ சோறும் முட்டையும். குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினா மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிவிட்டு. டேய் போடா. 2 முட்டைக்காக அந்த கூமுட்டை என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டானே. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அது இல்லடா. டேய், இங்க ஒரு முட்டைக்கு 1 வருஷம் அடிமையா இருக்கணும்ன்றாங்க. உனக்கு மட்டும் எப்பரா சிக்கன் பீஸ்? நீ லேபர், நான் சூப்பர்வைசர். ஐயோ ஏம்பாண்டி, 2 முட்டைக்காக உன்னை ஒருத்தன் அவ்வளவு அசிங்கப்படுத்துறான். உன் ரத்தம் கொதிக்கல? கொதிக்குது. புரட்சி பண்ணணும்னு மனசு கொந்தளிக்கல? கொந்தளிக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தோணல? தோணுது. அதிகாரம் நம்ம கைக்கு வந்தா முட்டை பிரச்சனை தானே ஒரு முடிவுக்கு வரும். அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதுக்கு இந்த 2 விரல ஒண்ணு தொடு. டேய், சோறா இருக்குடா. இப்ப தொடு. டேய், இந்த விரல தொடுறதுக்கு அதிகாரம் நம்ம கைக்கு வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இந்த விரல தொட்டனா வட்டி தங்கச்சி அவன் சம்மதத்தோடு முருடு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த விரல தொட்டா வட்டி தங்கச்சி தூக்கிட்டு போய் நம்ம முருகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. டேய், கேவலம் 2 முட்டைக்கு ஆசைப்பட்டு நான் சாகணுமா? நான் தொட மாட்டேன். அப்ப அதிகாரம் நம்ம கைக்கு எப்படி வரும்? அதிகாரம் என் கைக்கு வரவே வேண்டாம். நான் காலமுறை அடிமையாவே இருந்துட்டு போறேன். தொட மாட்டேன். I don't touch any finger. நான் தொடட்டுமா? எவன்டா? சாமி சார். நான் தொடட்டுமான்னு கேட்டேன். நீங்க தொட்ட கரெக்டா தான் இருக்கும், தொடுங்க. அது இது எது அது இது? அப்ப தூக்க வேண்டியதுதான். எதடா தூக்க போறீங்க? போலீஸ் பாண்டி சார் தான் ஐடியா கொடுத்தாரு, அவர்கிட்டே கேட்டுங்க. எதை தூக்க போறீங்க? அத நான் சொல்றேன். இவன் 2 முட்டையை தூக்கிட்டான், அத நான் கையங்களவுமா புடிச்சிட்டேன். மறுபடிக்கும் அந்த முட்டையை தூக்க தான் இவன் பிளான் பண்றான். முட்டையை தூக்குறேன். வட்டிக்கு முட்டை கேட்டா 100க்கு 1000 கொடுப்பேன். மோவன ஒரு முட்டையை திருட நினைச்ச முட்டையை பேசுறேன். முழிய